காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம HMV vlogs தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் தான் உங்கள் ஆசினி. என்னோடய கேமிங் பார்ட்னர் பார்த்தீங்கன்னா மேம்போ. ஹாய் சொல்லிக்கோங்க. ஹாய். பார்ட் 11 தானே? ஆமாம், பார்ட் 11. இதுக்கு முன்னாடி பார்க்காத வீடியோஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், மறக்காமல் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ லாரா எங்கே போகிறாங்கன்னா, லாராவை ஷார்ட் கன் கிடச்சிடுச்சு. அதுவும் இல்லாமல் அந்த சிவப்பு சக்கா போட்ட அக்காவும் மஞ்சள் சொக்கா போட்ட அக்காவும் யாருன்னு தெரில. ஆமாம், அது யார் செத்து கிடக்குறாங்கன்னு கூட தெரில. சன் குயின் வந்து பவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. சன் குயின் வந்து ரேஷன் கடை வச்சுக்கிறாங்க. சன் குயின் வந்து மளிகை கடை வச்சுக்கிறாங்க. எந்த சைடுற போனோம் இப்போ? இப்போதான் ஷார்ட் கன் தான் கொடுத்தாங்களா? இது சுடணுமா இப்போ? அதான் அந்த ஃபஸ்ட் எடுத்தும்போது இதாங்க சுட்டோம். நம்ம ஷார்ட் கன் வாங்கி எடுத்தோன்னே இதுதான் சுட்டோம். எங்கே தான் ஷார்ட் கன் அம்முது பாருங்க, அம்முனேசன். இது எடுக்க முடியலடா. ஃபுல்லாகுது. சுட்டுட்டு எடுத்து ஃபுல்லட் கம்மியாக சுட்டு எடுத்து ஷார்ட் கன்று போன போது தான் எங்களுக்கு கிடச்சிது. அது இல்லாமல் ஒரு பெரிய ஒன்று இட்லி குண்டான், அன்ன குண்டான், குழம்பு கரண்டி எல்லாத்தையும் மாட்டின மாதிரி கரலா கட்டை. அது நம்ம வீட்டில் சமைக்கிற மாதிரி இல்லை, பெரிய பெரிய ஹோட்டலில் சமைக்க பார்த்தியா? அவங்க ஊற்றுருவோம். ஐயோ பாக்ஸ் இப்படி மாட்டி விடுறீங்க. கீழே பார்த்தா இங்க ஏதோ வே ஒண்ணு போகுது பாத்தியா? வே போதா? தூரமா ஒரு வழி தெரியல. ஆமா, அங்கதான் குதிக்கணும் போல இருக்குது. இப்ப குச்சிடலாம். அது வந்து குருஷா எங்கேருந்து ஏந்து வந்துடுமா? சொர்க்கத்துக்கு போகும். இந்த விவேக் ஒரு பாட்டு ஒன்று பாடுவானே, எந்த பாட்டு? அதில் இங்கே வந்து சன் குயினாத்தா எமட்டாயாத்தா பண்ணுறதே நான் தான்டா. தெரியும். ஆமா, அது மேலே இந்த மாதிரி போனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யாரு? ஐயோ, அவள்தான். சொல்லி முடிஞ்சு அங்கேயே பத்துருவேன். நான் சன் குயின் கிட்டே இருந்துருவேன். நான் இங்கே இருந்துக்கிறேன், அந்த அக்கா கூட ஜாலியாக பேசிக்கணும். அது கரெக்டாக அவங்க பாக்ஸ் அக்கா 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 இருக்கு. சன்குயினக்கா என்ன ஒன்று உதிருது. பின்ன காற்று அடிக்குது. சன்குயின் வந்துச்சு போலப்பா, அதான் காற்று வச்சுனுக்குது. எங்க வந்துச்சு தெரியல. இங்கே வந்துட்டு நம்ம தரத்தோம்ல, ஏன்டா எழுப்புறோன்னு கிளம்பி வந்துட்டுது. ஒளிஞ்சு கம்முனு ஒளிஞ்சிங்க. அப்போ அங்கே ஒளிங்க. எங்கடா? இதில் தான் ஒளிங்க. இப்போ என்ன பண்ணுங்க, கன்னத்துன்னு பொறுமையாக சுடுங்க. அந்த கார்டியன்ஸ் யாரு? அவங்களுக்கு டோன்ட் வேஸ்ட் கீழே அடா கேட்டால் பதில் சொல்லுங்களாடா. அந்த கார்டியன்ஸ் யாருன்னு கேட்க பதில் சொல்ல மாட்டாங்கப்பா. அவப்பா அந்த இட்லி குண்டாங்க ஊற்று வந்தானுங்க. அவனுக்கு யாரும் கேட்குறானுங்க, பதில் சொல்ல மாட்டாங்க. இதாரா ஏங்க ஒழிஞ்சிங்க சொல்கிறானுங்க. அத்தி எவனோ பாம்பு போடுறான். எங்கடா ஒளி இருக்கீங்க? எங்கே அங்கே தூணில் ஒழிஞ்சிட்டீங்க. அப்பா ஏம்மா இருங்க, வெயிட் பண்ணுங்க. யாரும் ஏந்திக்கல, எவனோ இறங்க மேலே கீழேருந்து குதிப்பானா ஏன்ட்டாடா. ஆனால் பதறதுன்னா அப்போ இருக்குங்க, இருக்கானுங்க. எவனோ ஒழிஞ்சு கேப்ரோ ஃபோன் பண்ணப்பான். இங்கேருந்து வெளியே போட்டு கீழே இருக்குதா? இங்கே இருந்தால மொத்தம் 4 பேர் தானே சுட்டோம். அங்கே அந்த ராஸ்கர் நான் வரேன். இங்கே ஒருத்தன் லாரா நீதானே பூரன் நீதானே இங்கிட்ட எடுத்துட்டேன். இப்படி பாட்டு அதனால் நல்லா இருந்தால் எனக்கு தெரியும். எனக்கு யார் கேட்டா? எங்கே போனோம்? இப்போ எங்கே பார்த்துங்க? அப்படியே மேலே இருந்து குச்சிரும். அதான் கீழே வழி இருந்துச்சு. கீழே எங்கே? அந்த வழி தான் எங்கே? இது உடைக்கணும் போல. அது எடுக்க முடியலவா? ஒரு 4 வாட்டி டிங்கு குதிங்க வந்துடும். எடுக்க முடியல. சரி மேலே போங்க, மேலே இருந்து குதிங்க வந்துடும். மேலே இருந்து குதிக்க ஏதாச்சும் குத்துருப்பாருங்க. இதோ இந்த ரோப் இழுத்து விடணும்பா. இங்கேருந்தா? இங்கேருந்து துட்டா வந்துடும்ல கீழே. மேலே போகணும். ஏன்னா எப்படி போகுது வழி? ஐயோ, அதுக்கு அங்கேயே வட்டி இருக்குதுங்க. இதுனா இது போட்ட எல்லாத்துலையும் வச்சுக்குதுன்னு அதான் அந்த பாலிடிக்ஸ் பண்ணி சுற்றினுக்குது எல்லாத்துலையும். இவன் எதுக்கும் வெயிட் பண்ணிக்கிறான். வந்துட்டேன் சர்ப்ரைஸ். வாயிலே புல்லட் வாங்கிட்டு போயிட்டான். இந்த வாங்கி நான் பதட்டத்தில் சுட மாட்டேன்னு நினச்சேன். உங்களுக்கு பல்லில் வழியா வாங்கிக்கே புல்லட். என்ன பண்ணுறீங்க? நம்ம இருந்துச்சு ஓப்பன் பண்ணுறேன். என்ன பண்ணுறது வேறு? காத்திடிக்குதுங்க. தப்பாக பண்ணிட்டேன்னா தூடா. பரவாயில்ல, நான் கரெக்டாக தான் பண்ணியிருக்கிறேன். வேறு வழி இல்லை, அது அங்கே தான் இருந்துச்சு. புல்லட்டுங்க. இப்போ என்ன பண்ணா? சன்குயின் எதையோ கேட்டுனுக்குது. 2 கை நீட்டிங்க. அப்போ இருந்து என்ன கேட்குதுன்னு தெரியல.
எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணால் கூற பீஷன் போடாது. அந்த அக்காவே இப்போ பறந்துட்டு போவோம். நீ என்னடி உருவாக்குற காற்று, இப்போ நான் உருவாக்குறேன் டேடி, இன்னும் யாரை உருவாக்கின்னு. அட லூசு, நான் உருவாத காற்றை நீ ஜன்னல் தந்து வீட்டுக்கு வச்சுன்னா அது கேட்கும். ஓ அதான் சொல்கிறேன். நான் ஊதெல்லாம் உனக்கு காற்று வராது, காற்று அடிக்காது வேணா பார்த்து. காற்று அடிக்குது அது இல்லைங்க, இப்போ ரீசனாக பாருங்க. காற்று மேலே இதுதான் என்ன அது. பண்ணோம் தலை? காற்று மேலே, காற்று கீழே, காற்று ஜன்னலில், அந்த பெல்ல. இப்போ அந்த பெல்லு போயிட்டு எங்கேயும் மூஞ்சில. இடிக்கணும். அந்த போயிட்டு அந்த பெல்லை இடிக்கணும். ஓ அப்போ இது இழுத்து ஒன்று இடிக்கும், இது அதை இழுத்து ஒன்று இடிக்கும். இது அதை புல்லட் வச்சு சுட்டு இழுத்து விடுங்க. ஒரு ஃபோர்த்தில் விட்டிங்கன்னா ஏங்க அவ்வளோ பெருசாக இழுக்க முடியும். அது இது இழுங்க. ஐயோ எதாண்டா நான் ஏன் பண்ணுறேன். இப்போ கரெக்டாக இப்போ இடிக்கிட்ட பாருங்க. உடையுது. அது உடையணும். உடையுது. இன்னொரு அடி இழுத்து விடுங்க, உடையும். ஒரு ஃபோர்ஸ் இழுத்து விடுங்க. அவ்வளோதான் இழுத்துக்கிறேன், நான் எடுக்க மாட்டேன். நீ இழுக்க மாட்ட தெரியாது. இடிக்கவே இல்லைங்க, இடிக்கல. என்ன பண்ணுறது கரெக்டாக அது கரெக்டாக இழுத்து விடுங்க. நம்ம இதை பார்த்துக்கிட்டேன் சைடில் போகணும். அப்படி இப்படி இழுத்து விட்டு அப்படிங்க போகாது. போகாதுன்றியா? போகாது, நின்றுச்சு. இப்போ இழுத்து விடுங்க. ஒரு அது ஓப்பன் பண்ண தப்போ? அப்படிலாம் இல்லை, அதை ஓப்பன் பண்ணால் அது ஃபோர்ஸாக போகுது, இல்லைனா ஃபோர்ஸாக போகாது. இருக்கிற வெயிட்டுக்கு இழுத்து விட்டீங்க, ஃபோர்ஸாக போகுது பார்த்தீங்களா? ஓகே தொலை இருக்கு இந்த ஆடுறது நிற்கட்டும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சரி இது வீட்டுக்கு அப்புறம் இல்லை அவங்க போயிட்டு இருக்கு. அது முன்னாடி வரணும். அடங்க தூக்கி பிடிக்காத பாருங்க. அப்போ இழுத்து விடுங்க, திருப்பி இழுத்து விடுங்க. இருமா டப்பால் டிப்புன்னு ஏற்று ஏங்க ஏற்றுங்க. இழுத்து தான் விட்றேன். எங்கே இழுத்து விடுங்க? பட்டனை விட்டீங்க. பட்டனை விட்டேன். ஓகே அது நின்று போச்சு. அவ்வளோதான். இன்னொரு சான்ஸ். இது கொஞ்சம் ஸ்லோவாக வரட்டும். எங்கே ஒரே ஸ்லோ இது என்ன இழுத்து விட்டோம்னா உடஞ்சி தொலைய மாட்டேங்குது. தான் தப்பான்ட்ட போல, திறந்துடக்கூடாது போல. அப்படிலாம் இல்லைங்க, ஃபாஸ்ட்டாக போய் இடிக்காதுங்க. திறந்துடணும்னா வேலை வளர்த்துங்க. அதான் காட்டுது ஏதோ இந்த ஆரம்பம் பெல் ஷூட்டு அதுதான் விழுணும். திருப்பி இழுத்து விடு. இல்லை கண்டுபிடிச்ச பார்த்தீங்களா? இங்கே முனையிலேருந்து இழுத்து விடுங்க. இந்த முனையில இந்த முனையிலேருந்து இழுத்து விடுங்க. அதான் ஃபோர்ஸ் வரும்ன்றியா? அப்போ தான் ஃபோர்ஸில் போய் அடிக்கும். அடிங்க இப்போ போய் ரெட்டி டமால் ஓய் போகுது. ஓகே இன்னொரு டேட்டவா? ஒரு அந்த பக்கம் ஏதாவது தாண்டி விடணுமா? இருக்கா பார்த்து வந்துடலாமா? இதோட இழுத்து விட்டு போய் பார்க்கலாம். அவ்வளோ அந்த பக்கம் என்ன இருக்குமோ பார்ப்போம். வேறு இன்ஜின்ஸ் கொடுத்தீங்கன்னா அப்படியே போனேன். அப்போ அந்த பக்கம் இழுத்து போகிறேன். ரொம்ப அடிக்கும் நெல்லு. எதுவும் இதெல்லாம் தாங்க தேவையா? போயிட்டு வந்துடுவோம். அங்கெல்லாம் இல்லை, இந்த பக்கம் போங்க, வழி இல்லை. அங்கேயும் வழி இல்லை. போங்க நான் சொல்கிறேன். ஆமாம் அந்த சைடு தாண்டணும் போல. மீனாட்டி இல்லு மீனாட்டி மீனாட்டி புல்லட் எடுக்க முடியல. ஃபுல்லாகுதா? சரி ஓகே. என்ன அது என்ன மாட்டேங்குது இந்த பாரு. இல்லையா? சரி அப்போ ஒருவோட இந்த சைட்லேருந்து இழுத்து பார்ப்போமா? இந்த சைடு இழுத்து விடுங்க. அப்படி இழுத்தா போஸே வராது. சரி இழுத்து விடு பார்ப்பேன். விடுவா? லாங்காக போய்ட்டு அடிக்கல. இப்போ இந்த பக்கம் இழுத்து விட்டா ஐயே என்ன ஆர்வனுங்க. ஆர்வன் தானே குத்துனுக்குறேன். யார்கிட்ட கொடுத்துட்டீங்க போகுது? ஆர்வன் தான்ப்பா குத்தேன். இப்போ ஃபோர்ஸாக போதா? எங்கே போகுதா? அது பாட்டுன்னு எங்கேயோ போகுது. அது தரக்கல பாருங்க. அந்த இது இதே மாதிரி அங்கே ஒன்று தரக்கல பாருங்க. அங்கே ஏதாவது சைடில் இருக்குதா பாருங்க. இல்லை திருப்பி இழுத்து பாருங்க. நான் பார்ப்பேன். சும்மா இழுத்து விட்டு நிற்குமா? இழுத்து விட்டுருக்காங்க. இதுவாக இழுத்து விட்டுருங்க. நான் பார்த்த எப்பறம் அது ஒன்று பெல்லுங்க இழுத்து பார்ப்பேன். ஐயோ நம்ம ஒரு பெல்லுங்க அங்கே உடஞ்சிருக்குல்ல, எங்கே? ஆமாம் அது சைடாக இழுத்து விடுங்க.
அதில் அடிக்கிற மாதிரி இந்த பெல்லை எடுத்துடணும். எப்படி இப்படி இந்த நின்றவா? கார்னர் அந்த கார்னர் இதோ இங்கே ஒன்று உடஞ்சிருக்கா, ஆமா அங்கே ஒன்று உடஞ்சிருக்கு. ஆமா அப்போ என்ன பண்ணணும்னா அந்த பக்கம் வர காற்றை க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணணும். ம் க்ளோஸ் பண்ணுறவா? க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா அப்படி இழுத்து விட்டா அந்த காற்று அடிக்காது. இப்போ காற்று எந்த பக்கம் அடிக்குது பாருங்க. இப்போ இந்த சைடு அடிக்கிறீங்க. அப்போ அந்த மரத்துக்கிட்ட போவோம். மரத்திட்ட போயிட்டு இழுத்து விடுங்க. இங்கே நின்று எடுத்து விடுவோம். கரெக்டாக இருக்கும். இப்போ எப்படியா இதுதான் மூணு கேம் விளையாடுறதுக்கு. சரி You have சார். to use brain. சார் சரி ஓ brain. ஓகே சார். சரி ஓகே பார்த்தீங்கன்னா எல்லாம் உடையுது. எல்லாம் வந்துச்சு. வந்துக்குச்சு. அதுதான் இப்போ இந்த இந்த சைடு க்ளோஸ் பண்ணிட்டா. க்ளோஸ் பண்ணலாமா? க்ளோஸ் பண்ணாலும் காற்று வர போகுது. ஆமாம் சரி விடுங்க, க்ளோஸ் பண்ண விடுங்க. இது தெரியாமல் அந்த பெல்லை போட்டு மாங்கு 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 ஈட்டு வச்சுன்னு ஜென்ரல் நாலேஜெல்லாம் ரிலேட்ஸ் ஆகுது. ஏய் அதே எங்கே தரப்புறீங்க? பின்ன சரி சரி தரங்க. யாருக்கு அது ஓப்பனாக காற்று வருது. சரி போதாயிரு. சரி ஈத்து விடுங்க. நேரத்தை பார்த்து கொடுத்துக்கிறான். ஈத்து விடுங்க பார்த்துக்கலாம். கொடுத்துருக்கிறத யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அவன் மனசு புண் பண்ணணும் இல்லையா? போடுறோம். இழுத்து விடுங்க. ஐடியா ஐடியா ஐடியா. கரெக்டாக படிக்கிறேன். இன்னும் போஷம் அவ்வளோதான். ஐயோ நான் ஓடணுமா? நான் ஓடணுமா? சண்டைக்கு வராங்க. ஓடாதீங்க. உடையில கீழே விளையுங்க. ஏறுங்க. இல்லைங்க மேலே ஏறுங்க. ஏற முடியல. இருறா. எக்ஸ் விடுங்க. சண்டைக்கு வரானுங்க. சரி இன்னும் இவ்வளோ பேர் கத்திட்டுறான். என்ன ஷீல்டு போடுற ஷார்ட் கன் வச்சு சுடுங்க. இருறா. கன் எப்படா மாத்துறது? போடா ட்ரெயின் 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 ஓடா. சாங்க ஓடுறான். ஓடா இன்னும் வந்துனே வரானு. நான் எதுவும் பண்ணல. நீங்கள் எதுவும் பண்ணலாம். அவன் அம்பு விட்றான். அத்தாடி. வெயிட் வெயிட் வெயிட். இரு இரு. போயிட்டு புல்லெட்டு மட்டும் எடுத்துன்னு வந்துடுறேன் நான். இங்கேருந்து வெளியே போகணும்னு சொல்லுங்க. அது யாரு? ஓ திருப்பியும் உடைக்கணும் போல அந்த பெல்லை. திருப்பியுமா? ஆமாம் இன்னும் அந்த பெல்லு உடையில. இன்னும் இதோ எதாவது அந்த சைடு தான் ஓடிக்கணும். இப்போ இந்த சைடு தான் ஓடிக்கணும். எப்படி சொல்லுங்க? ஆமாம் அந்த சைடு தான் கொஞ்சம் இதாக இருக்குது. அப்படியா? இதோ ரெண்டு ரெண்டு கட்டை நடுவில் உடைக்கணுங்க. நடுவில் ஓடிக்கணும். இப்போ நடுவில் இது பண்ணி எடுத்து விடணுமா? ஆமாம் இது ஓப்பன் பண்ணி நடுவில் வந்துடும். இதுவா? ம் ஓப்பன் பண்ணி விடணுமா? ம் எங்கே அது காணும்? நடுவில் உடைக்கணும். நடுவில் தான் சென்டர் கேப் இருக்குது. அது திரும்ப பெல்லை தட்டிங்கன்னா தடி. அதுக்கு பேசாமல் இந்த இடத்துக்கு மொத்தத்தை திறந்துட்டா இடமே பிச்சுன்னு போகலாம். ஏங்க இதானே? கரெக்டாக நேரம் விடுங்க. ஏன்னா ஏன்னா போய் பிடிக்கும் போது பெல்லு வருமா? வரும் வரும். அப்பா அப்பா தலைமுறை விடுறேன். எவனா இருந்தாலும் கேடுறா பாத்தி நம்மளே வேலையா நல்ல வேலை சார்பாக இல்லை கம்மி யாரா கிழிஞ்சிருக்கும். இருக்காங்கடா இருக்காங்கடா. எங்க ஓடுறது? யார் நல்லவங்களா கெட்டவங்களா? அவங்களா தேர்ச்சி கேட்டு சொல்ல கேட்டு பாருங்க. அவங்க போனா அடிச்சிட போறாங்கன்ற ஒரு பயம் தான். நீ நல்லவனா கெட்டவனா? ஐயா அவன் என்னடா இங்க நடந்து போறாங்கல்ல அவன் ஜனங்க அவங்கெல்லாம் சொல்றேன். அவங்களே கொஞ்சம் நீ பேசினா தெரிஞ்சிருக்கும். வருது ஓடாமா? நீதாமா போன. அவன் பிரிட்ஜுங்க அந்த பிரிட்ஜுங்க. இன்னும் பிரிட்ஜை தாண்டி போயிட்டோம். ஈஸ்வரா சுடணும். அப்போ கைத்திலே இருக்கு. சொல்லிட்டானுங்க. இப்போ என்ன பண்றது? சுடணுமா? நான் ரெடியா வச்சிருக்கணும் அப்போ சுடுறதுக்கு. கரெக்டா? ஆமாம் அந்த கட்டையை சொல்லணும். லாரா கழுத்தில் சொருவப்பட்டது ராடு. லாரா கழுத்தில் கடப்பாறை சொருவப்பட்டது. எதுனா சொல்லுங்க. இவ்வளோ நேரம் சுட்டது எனக்கு கேட்குறது. பறக்கும் போது சூடு, இயங்குற போது சூடு, உருளும் போது சூடுன்றான். அப்பா நான் நின்னாலே சுட மாட்டேனேடா. அது அவனுக்கு தெரியாது. அமைதியாயிடுச்சுப்பா. சோப்பா அவனை பார்த்து தான் அல்ல எனக்கு. அவன் வந்து விளையாட்டு காட்டப்பட்டான் கொஞ்ச நேரத்தில். நிம்மதியாக கொடுக்குதான் கொஞ்ச நேரமாவது பாருங்களா. அவ்வளோதான் படுத்து காலகட்டியே ஏந்துரு. அங்கே கடை அதுதான் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. கனவு அந்த லாரா. ஹலோ சாம்டா சாம்டா. ஹலோ சாம எங்கே இருக்கிற சாம?
அவன் கூட போகாதுன்னு கேட்டியா லாரா லாரா உன் வாய்ஸ் கேட்க சந்தோஷமா இருக்கு லாரா இன்னும் பார்க்கறது சந்தோஷம் தான் ரெஸ்டாக கூட மீதி கூட இருக்காங்களா காடு கிட்ட நான் திரும்ப என் காடா என்ன கடத்திட்டாங்க இப்போ எங்கே நீ இருக்க எனக்கு தெரியல ஜப்பான் பேலஸில் இருக்கான் ஜாப்பனீஸ் பேலஸ் ஃபயர் ரிச்சுவலா ஃபயர் ரிச்சுவல் அதான் அந்த நம்ம இதை பற்றுமே ஒரு அக்கா நெருப்பில் எனக்கு பயமாகுது சம்மன் வராங்க நான் இதை மறைச்சி வைக்கணும் சார் ஆஹா ஃபயர் ரிச்சுவல் நம்ம அங்கே பார்த்தோன்னா உங்களுக்கு தான் இமிக்கட்டும்ல இருந்து இது மாரி தான் யாருக்கு ஃபோன் பண்ணுறா அது ஏன் பேலன்ஸ் போயிட்டுருக்கேன் ஓ நீ போ நான் வரேன் என்ன லாரா எங்கே போகணும் இப்போ சாமை காப்பாற்ற போகணும் உள்ளார அதுன்னு கதையாக பேசுறீங்கள சாமை காப்பாற்றணும் அதான் வரும்போது எனக்கு சிப்ஸ் வாங்கிடுவா பர்பி வாங்கிடுவான் என்ன கூட்டுமே புயலில் போய் என்னது நெருப்பில் நேக வெடிக்க போகிறாங்க வாஞ்சி பயிர் வச்சு இது பண்ணுறாங்க அந்த பொண்ணுக்கு பயிர் வச்சு அந்த பொண்ணையை கூட்டு போகிறாங்க அதானாவா எங்கே போகிறா எல்லாம் நடத்துங்க அங்கே தானே வந்தீங்க திருப்பி அவங்ககிட்ட போயிடலாம் நீங்கள் இந்த மொட்டில் காமிக்குதுடா அதான் நான் பார்த்துக்கிறேன் எப்படி மேலே அந்த இடத்துல காட்டாது சுற்றின்னு போய் அங்கே போனோம் நீங்கள் எல்லாம் நடத்துங்க நான் சொல்கிறபடி அது வந்து சந்தில் போய் பாறையில் முட்டி நிற்குதுங்களே எங்கே இருக்குது வழின்னு பார்த்துங்க இப்போ நீங்கள் அழுத்துங்க நான் சொல்கிறேன் அது அப்படி இப்படி சுற்றின்னு போய் அங்கே நிற்கிறத விட அப்படி தான் காட்டும் கூகுள் மேப் பற்றி தெரியுமா தெரியாதா அது மாதிரி தான் இதுவும் பின்னாடி வச்சா எத்தனை பக்கத்து ஊரில் காட்டும் அந்த இது வழி இப்போ சுற்றி நம்ம அந்த வந்து நிற்போம் ஓகே கேம்புப்பா போடலாமா கேம்ப்பு பாயிண்ட் கிட்டுக்கு தான் பாருங்களா ஷார்ட் கன்னு பவர் ஏற்றலாமா எதுக்கு ஏற்றலாம் ஸ்கில் பண்ணி விடும் சரி இப்போ இதுக்கு அந்த எலும்பு கொடுப்போம் ஏதோ பொண்ணு அந்த பொண்ணு பாட்டு போன இருக்குது அது சென்டர் வைங்க என்ன வரல வெயிட்டை தூக்க முடியும் போல இது என்னது அதுவே ஏற்ற முடியல தெரியலையே லாக்லேயே இருக்கு ஏன் வைங்க அது ஏன் லாக்ல இருக்குது we can guess they don't carry maximum amount of tire under கொடுங்க எக்ஸ் கொடுக்கணுமா லாக்ல இருக்குது வர மாட்டேங்குது சரி கொடுங்க அதை இதா அடுத்து என்ன வருது கொடுத்துருங்க பின்னாடி இருந்து பச்சால பிச்சுன்னு அடிக்கிறது ஓகே இப்போ அது வந்திருக்கோம் போய் பார்க்கலாமா வந்துருக்கும் கன்ஃபார்ம் வந்துருக்கும் இப்போ தான் அன்லாக் ஆயிடுச்சு அதுக்குள்ளே கொடுத்துருக்கீங்க வந்துச்சு பார்த்தீங்களா ஒரு அன்லாக் ஆயிடுச்சு ஒன்று ஸ்கில் போகணும் ஸ்கில் பாயிண்ட் வேணும் பார்த்தியா உசாரா 393 எதுக்கு 400 வேணும் எதுக்கு ஏற்றலாம் எதுக்கு 400 ரோப்புக்கு ஏற்றலாமா யாருக்கு ஷார்ட் கன் ஏற்றுவோம் என்ன ஏற்றலாம் 400 வேணும் அதான் சொன்னேன் அது சரி ஓகே ஷார்ட் கன்னு அப்புறமா ஏற்றுறோம் இது கன்னு சரி போய் பாருங்கள் இது இல்லை இது எவ்வளோ 350 எதுக்கு இது ரீக்கா இல்லையா ஃபைன் டூ சீக்கிரமாக சுட்டுரும் போல் சரி ஏற்றுங்க எதாவது தான் நமக்கு ஏற்றுதான் முசிலி பிரேக் அடுத்தது பாருங்கள் எல்லாமே 300 பா ரீலோட் ஸ்பீட் இல்லை இது மட்டும் தான் கொடுக்கணும் இன்னும் இதான் 43 தான் இருக்குது ஐயா சரி ஓகே அவள் ஏற்றுறோம் நம்ம ஏற்றுறோம் இங்கே ஒரு வீடியோ முடிச்சலாமா இல்லை வீடியோ முடிச்சலாமா சரி ஓகே ஓகே நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாமா அப்போது இப்போ போய் சாமை நம்ம காப்பாற்றுறோம் அடுத்த பார்ட்டில் ஓகேவா ஓகே ஓகே பாய் சொல்கிறேன் வியூவர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணல ஆமாம் நீ தானே சொல்லணும் ஹெச்எம்எம் விளாக்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேம் லவர்ஸ் ஆனீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க லைக் பண்ணுறேங்க ஷேர் பண்ணுறேங்க பாய் டாடா